ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு ரெஸ்க்யூ கால் ஒண்ணு வந்திருந்தது. வீட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா, ஒரு 6 அடியில பெரிய பாம்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கூப்பிட்டுருந்தாங்க. நம்மளும் பார்த்தீங்கன்னா, உடனே ஸ்பாட்டுக்கு போயிட்டோம். ஸ்பாட்டுக்கு போயிட்டு பார்த்தா, லாஸ்ட்டா வந்து கடைசியா அந்த வாஷிங் மிஷின் கிட்ட தான் அந்த பாம்பு போச்சு. அதுக்கப்புறம் வந்து எல்லாருமே நின்னுட்டு இருக்கோம். அந்த பாம்பு வெளிய வரல அப்படின்னு சொன்னாங்க. நம்மளும் பார்த்தீங்கன்னா, அந்த வாஷிங் மிஷின்குள்ள தான் போயிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, மொத்தத்தையும் கழட்டி எடுத்து தேடி பார்த்தா, அதே மாரி பார்த்தா, அந்த வாஷிங் மிஷின் டாப்புக்குள்ள பார்த்தீங்கன்னா, பதுங்கி இருந்தது. ஃப்ரெண்ட்ஸ் இது என்ன பாம்புன்னு கேட்டீங்கன்னா, இந்தியன் ராட் ஸ்னேக். தமிழ்ல பார்த்தீங்கன்னா, சார பாம்பு. ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்தீங்கன்னா, ஒரு நான் வெனமஸ் ஸ்னேக்ஸ். இந்த பாம்புங்களால ஹியூமனுக்கு எந்த ஒரு பிரச்சனையும், எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. இந்த பாம்புங்கள பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா, அது எதனா போயிட்டு நம்மள பார்த்து பயந்துச்சுன்னா, இதுக்குள்ளலாம் போய் பதுங்கிடும். நம்ம என்னதான் அந்த வாஷிங் மிஷின்ல சவுண்ட் போட்டு தட்டினாலும், சவுண்ட் போட்டு கத்துனாலும், அது பார்த்தீங்கன்னா வெளிய வராது. பாம்புங்களுக்கு பார்த்தீங்கன்னா, அந்த காதுன்ற உறுப்பே கிடையாது. நம்மள பார்த்து பயந்துச்சுன்னா எங்கனா போய் பதுங்கணும்னு தான் பார்க்கும். நம்ப அந்த வாஷிங் மிஷின கழட்டுனா மட்டும் தான் பார்த்தீங்கன்னா, அந்த பாம்ப ரெஸ்க்யூ பண்ண முடியும். அதால பார்த்தீங்கன்னா, மொத்தத்தையும் கழட்டி எடுத்து அந்த பாம்ப பார்த்தீங்கன்னா, நம்ம சேஃபா ரெஸ்க்யூ பண்ணி எடுத்துன்னு போயிட்டு பார்த்தீங்கன்னா, அதுக்கேத்த இடத்துல ரிலீஸ் பண்ணிட்டு வந்துட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் இன்னமும் நம்பிட்டு இருக்காங்க. இந்த சார பாம்புங்களுக்கு பார்த்தீங்கன்னா, அந்த வால்ல தான் விஷம் இருக்கு. வால்ல தான் பார்த்தீங்கன்னா, ஏதோ கொடுக்கு இருக்கு அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா, இப்போ போன இடத்துல கூட அப்படிதான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலா சொல்லணும்னா வேர்ல்டுலயே எந்த ஒரு பாம்புங்களுக்கும் வால்லலாம் விஷம் கிடையாது. இது ஒரு நான் வெனமஸ் ஸ்னேக்ஸ். இந்த பாம்புங்களால ஹியூமனுக்கு எந்த ஒரு பிரச்சனையும், எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டு அந்த பாம்ப எடுத்துன்னு போயிட்டு நம்ம அதுக்கேத்த இடத்துல ரிலீஸ் பண்ணிட்டு வந்துட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் இது மாரி ரெஸ்க்யூ வீடியோஸ் நெறைய பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா, நம்ம பேஜ ஃபாலோ பண்ணி வச்சுக்கங்க. உங்க ஃப்ரெண்ட், ரிலேட்டிவ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து ஒரு டிஃபரண்டான வீடியோ சந்திக்கலாம். பை.